காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீ இந்த உலகத்தில் வந்தபோது எதை கொண்டு வந்தாய்? எதை இங்கிருந்து நீ கொண்டு போவாய்? எதையோ உன்னுடையது என்று சொந்தம் பாராட்டுகிறாய். மகனே, மகளே, விழித்திரு. நீ வாழும் உலகம் நிரந்தரமானது அல்ல. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கானல் நீர் போன்ற உலகப் பொருட்களையும் மேன்மையையும் இரவு பகலாக ஓடி தேடி களைத்து போகிறாய். நான் அன்போடு உன்னிடத்தில் பேசும் வார்த்தைகள் உன் காதில் விழாதபடி உன் கவனம் சிதறி கிடக்கிறது. தேவையானது ஒன்றே அல்லவா? எப்பொழுது மரியாளை போல் என் பாதபடியில் அமர்ந்து என் முகத்தை உற்று நோக்குவாய்? எப்போது என் பிரசன்னம் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்? உன் எண்ணங்களையும் உன் கவனத்தையும் ஒருமுகப்படுத்து. என் வசனங்களை தொடர்ந்து தியானி. என் வசனங்களில் ஜீவன் உண்டு. என் வசனமே வெளிச்சம். என் வசனம் ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், ஆவியின் பட்டயம், உன்னை காட்டும் கண்ணாடி, உன் பாதைக்கு தீபம், எதிரியை முறியடிக்க உன் கையில் உள்ள ஒரே ஆயுதம், உன்னை உயிர்ப்பிக்கும் வல்லமை அதில் உண்டு. நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிலே உண்டு. சற்றே தரித்து நில். ஆதார வசனம், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி 1:2.